நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதிய விதி 75 வயது வரை 60% பென்ஷன் 2 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான ஓய்வூதிய விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, 75 வயது வரை 60% பென்ஷன் பெறுவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, அதற்கான வழிமுறைகள் என்ன, எந்தெந்த பென்ஷனர்களுக்கு இந்த சலுகை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள், குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது பென்ஷன் விதிமுறை மாற்றம் சார்ந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை ஓய்வூதிய விதியில் திருத்தம் செய்துள்ளது. மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதியம் விதிகள் 2021 50வது விதிப்படி ஓய்வூதியம் பெறுபவர் இறந்துவிட்டால் அடுத்ததாக அந்த ஓய்வூதிய தொகை அவரது கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ வழங்கப்படும். தற்போது இந்த விதியில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி திருமண உறவில் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பெண் ஊழியர்கள் மற்றும் பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்களது குழந்தைகளை ஓய்வூதியத்திற்கு வாரிசாக நியமிக்கலாம். இதுகுறித்து அந்த துறை வெளியிட்டுள்ள ஆணையில் கூறியிருப்பதாவது: கணவருக்கு எதிரான விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பெண் ஊழியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தையை குடும்ப ஓய்வூதியம் பெற நியமிப்பதற்கு அனுமதிக்கலாமா என்று கேட்டு பல்வேறு அமைச்சகங்களிடம் இருந்து எங்களுக்கு கடிதங்கள் வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்துள்ளோம் எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கணவருக்கு எதிரான பெண் ஊழியர் தொடர்ந்த விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருந்தாலோ, குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கணவருக்கு எதிராக அவர் புகார் அளித்திருந்தாலோ, அத்தகைய பெண் ஊழியர்கள் தங்கள் மரணத்திற்கு பிறகு கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்குமாறு தங்கள் துறை தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. விவாகரத்து, குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவின் கீழ் கணவர் மீது புகார் அளித்துள்ள பெண் ஊழியர்கள் அல்லது பெண் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் மறைவுக்கு பிறகு ஓய்வூதியம் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைக்கு செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேசிய பென்ஷன் திட்டத்தில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன்படி NPS சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA அனுமதிக்கப்படும் முறை மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் நிதியில் 60% வரை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு PFRDA வாங்கும் சிஸ்டமேட்டிக் லம்சம் பணம் திரும்பப் பெறுதல் SLW வசதியின் மூலம் இந்த அனுமதி வழங்கப்படுகிறது. அதாவது NPS உறுப்பினர்கள் தங்கள் முழு ஓய்வூதிய நிதியில் 60% வரை மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் அவர்கள் 75 வயதை அடையும் வரை திரும்பப் பெற அனுமதிக்கிறது. தற்போதைய வழிகாட்டுதலின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட அல்லது ஓய்வு பெற்ற சந்தாதாரர்கள் 75 வயது வரை வருடாந்திர பணத்தை எடுப்பதையும் மொத்த தொகையை மாற்றுவதையும் ஒத்திவைக்கலாம். மொத்த தொகையை ஒரே நேரத்தில் அல்லது வருடாந்திர அடிப்படையில் திரும்பப் பெற உங்களுக்கு விருப்பம் உள்ளது என்றால் உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 60 வயதை எட்ட இருக்கும் அல்லது திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் NPS அதிகாரிகள் புதிய SLW வசதி குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் PFRDA கேட்டுக்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் NPS முதலீட்டாளர்களுக்கான KYC தொடர்பான நடைமுறையை மேற்பார்வையிடும் மத்திய ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிகளை புதிய திட்டத்தை பற்றி தகவல்களை சந்தாதாரர்களுக்கு தெரிவிக்குமாறும் PFRDA கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, விதிமுறைகள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போய் வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.